வணக்கம். சரி, நாங்கள் பயங்கரமா நாங்கள் இனிமேல் அடிக்க போற ஒரு நவீன காலத்து யுத்தமா இருக்கணும். எங்கட பகுதியில நிறைய போராளிகளை வச்சு செய்யற விட இப்ப இருக்கிற நவீன யுத்தத்துல செய்யணும். அதுக்குரிய தயார்படுத்தல தமிழர்கள் தொடங்கணும். முந்தின காலத்துல ஒரு விடுதலை எங்களுக்கு விடுதலை போராட்டத்தை தொடக்கணும் உடனே இந்தியா கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து ஆயுதம் கொடுத்து பணத்தும் கொடுக்கும். சரி, அப்ப எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது பக்கத்துல இருந்து. இப்ப அப்படி இல்லை. சரி, இப்ப நாங்கள் பணத்தால தான் வளர முடியும். முதலாவது பணம் தேவை இதை செய்யறதுக்கு. அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஆயுதத்தையும் செய்யலாம், ஆட்களையும் சேர்க்கலாம். சரியா, இதை புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ் சமூகமே. ஓகே, அப்ப நாங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு இதை ஒரு தனி ஆளால ஒரு ஒரு முடியும் நடத்தியே ஆகிறோம், நாங்க செய்யறோம். ஓகே, இந்த நவீன முறையில இந்த யுத்தத்தை தொடக்கணும். எங்கட எதிரி எந்த பெரிய எதிரியா இருந்தாலும் அந்த பெரிய எதிரியை அழிக்கிறதுக்கு வலிக்கிறோம். ஈரானை பாருங்கோ. சரியோ, அந்த ஈரான் தனக்கு எதிராக வந்தால் அமெரிக்காவுக்கும் அடிக்க துணியுது, இஸ்ரேலுக்கு அடிக்குது. சரியோ, இது ஒரு அச்சத்தை கொடுக்கும் எதிரிக்கு. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோமே ஆசியா கடல்ல நாங்கள் சிறந்து விளங்கின ஒரு இனம். நாங்கள் ஆசியாவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தால் போறதுக்கு பாதை இல்லாம எங்கட காலுக்குள்ள நிற்கும் இந்த ஐரோப்பியர் நீங்க அவன் குட்ட குனிஞ்சிங்களா அவன் உங்களுக்கு குட்டி கொண்டே இருப்பான். அதுதான் அந்த வெள்ளக்கார மேற்குலகத்தின் குணம். ரைட்டு, நாங்க திருப்பி அடிச்சா வாயை பொத்திட்டு இருப்பான். இந்தியான்றது பிடிஎ நேவி அப்படி படபலம் இதெல்லாம் சைக்காலஜிக்கலா எங்களை பேய் காட்டுறாங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு பிரித்தானியாவில் ஒரு பெரிய கட்டிடம் நெருப்பெறிஞ்சது. எத்தனையோ வெளிநாட்டு 150க்கு மேல ஆக்களுக்கு வந்தவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை போய் நோக்குறதுக்கு 2 நாள் பிடிச்சது அந்த கட்டிடத்தை. இவ்வளவு ஃபேப்ரிகேட் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் ஒரு ஃபிளைட்டை நோக்குறதுக்கு 2 நாள் பிடிச்சது. ஆனால் அடுத்த மாசமே வருது, பிரித்தானியா கடற்படை ஆர்டிக்குள்ள போற ஒரு கப்பல் ஒன்று செய்திருக்கணும், பலம்பெற்றினமா. இதெல்லாம் சைக்காலஜிக்கலா போய் காட்டுறாங்க. சரி, இப்பத்த நவீன காலத்துல பெரிய ஆயுதம் தேவைன்றதில்லை. இது இப்படி பூச்சி மாதிரி ஒரு ஆயுதம் எங்களுக்கு போதும் தயாரிச்சோம்டா. ரைட்டா, அந்த கோல் ஆக்களையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ரைட்டு, நாங்கள் ஆயுதத்துல பெறணும், ஒரு படையை உருவாக்கணும், போற நவீன முறையில செய்யணும், பொருளாதாரத்துல மேன்மைப்படுத்தணும். எங்கட இனிமா அழியாண்ட விஷயத்தை கன்சென்ட்ரேட் பண்ணணும். பொருளாதாரத்துல நாங்க புலம்பெயர் தேசத்துல ஒரு உச்ச நிலையை அடையணும். சரியா, அந்த உச்ச நிலைக்கு வர்றதுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பகுதியினர் போய்கொண்டிருக்கட்டும். உரிமையாக பெரும் பெரும் முதலீடுகளை செய்து பெரிய நிறுவனங்களாக உருவாகி போய்கொண்டிருக்கணும். இன்னும் ஒரு பக்கத்தால நாங்கள் நவீன முறையில யுத்தம் செய்யறதுக்கு தயார்படுத்தல் செய்யணும். புலம்பெயர் தேசத்துல இருந்தும் போய் போராட்டங்கள்ல பங்கு பெற்றதுக்கு ரெடியா இருக்கணும். தமிழகத்தை போராட்ட களமா மாத்துறதுக்கு ஈழத்தமிழர்கள் முதல் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் தமிழகத்தில் அரசியல்வாதிக்கு காசு கொடுக்குற நேரம் அங்கே 5 குடும்பத்திலேயோ 5 ஆக்களை பழக்கம் பிடிச்சு அவைகளுக்கு இந்த தமிழ் தேசிய உணர்வை ஊட்டுங்க. அல்ல அதனூடாக ஊட்டுங்கோ. நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு உதவுறீங்களா அதனூடாக 5 பேரை உங்களோட கைக்குள்ள வச்சு ஊட்டுங்கோ. ரைட்டோ, இது எல்லாம் குரூப் பண்ணியோன்னு நீங்கள் 5 பேருக்கு செய்ய 10 லட்சம் பேர் 5 பேருக்கு செய்ய அங்கே 50 லட்சம் பேர் வந்துடும். சரியா, அப்ப தமிழர்களே, ஈழத்தமிழர்கள் எஸ்பெஷலி நாங்கள் எங்களோட விடுதலைக்காண்டி பெரிய விலையை கொடுத்துருக்கிறோம். சரியா, நாங்கள் விட்டுட்டு போக முடியாது. ரைட்டு, இடையில நிற்க முடியாது. நாங்கள் எங்களோட பாதை நீட்டு, பயணம் நீட்டு, கொள்கை டெஸ்டனி எங்கட இது எல்லாமே இன்னும் போக வேண்டிய பாதை இருக்கு, கடக்க வேண்டிய தூரம் இருக்குது. சரியா, இடையில நிற்க கூடாது. ஐயோ இந்த பாதையால போனா நாங்கள் சரி, இந்த பாதையால எது ஆயுதம் எடுத்தால் ஆயுதத்தால வெற்றி காணணும். உங்களை ஆயுதம் எடுத்தவன் வேறு ஒருத்தன் வெற்றி காணா உங்களை அழிச்சு போட்டு போவான். இதுதான் தியரிக்கல். ஜோர்ஜ் பேங்க, நீங்களுமே ஒருத்தன் ஆயுதத்தோட சண்டை பிடிக்கிறீங்க. நீங்கள் அவனோட அடிப்படையிலாண்டு ஆயுதத்தை போட்டு அவன் உங்களை சும்மா விடுவானா? அழிப்பான். அவன் ஆயுதம் எடுத்ததே உங்களை அழிக்கிறதுக்காண்டித்தான். அந்த இனத்திட்ட நாங்கள் போய் அரம்பு இதண்டு பார்க்கல. எங்கட பாருங்க, எங்கட மாவீரர்கள் மக்களை ஒரு சாதாரண நினைவு கூற கூட அவனுக்கு விடுற அளவுக்கு ஒரு இல்லையண்டா அவனை எப்படி கொஞ்சம் அரக்க இனமா இருக்கு. இதான் நீங்க நினைக்கிறீங்களா காவல்துறை தான் செய்யுதாண்டு? ரணில் விக்ரமசிங்காவில இருந்து அந்த ஹோல் சிஸ்டமே இதுக்கு ஒர்க் பண்ணுது. சரியா, அவை மட்டும் இல்லை, இந்த உலகமே அதுக்கு ஒர்க் பண்ணுது, கண்ணும் காணாம இருக்கு. அதெல்லாம் சிஸ்டம்.
தமிழர்களை அழிக்கிறதுக்கு சிஸ்டம் உங்களை ஒரு ஒரு பதட்டத்திலேயே வச்சிருப்பான். இந்த அதுவாரா வார பதட்டத்தில் வச்சிருக்கிறது ஒரு இனத்தை, இந்த தலைவர் இருக்கிறார் பதட்டத்தில் வச்சிருக்கிறது, இந்த கோயிலை புத்த கோயிலை கட்டுற ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கிறது. அப்படியே வச்சிருந்து அழிப்பாங்க. அங்க இயக்கம் உருவாயிட்டு கண்டுபிடிச்சோம் இந்த அழிச்சம், இந்த பூதவஸ் கடத்தினம், இந்த கண்டுபிடிச்சோம் அழிச்சம் என்று எங்களை சைக்காலஜிக்கலா ஒன்றும் தொடங்கினாலும் அழிச்சு போடுவோம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணோட வன்னிக்குள்ள காட்டுக்குள்ள தெரிஞ்சாலே கன பேருக்கு பயத்தால போயிடும். ரைட்டு, இதுதான் உண்மை. ஓகே, எந்த கரிலாவையும் யாருக்கும் வெள்ளையிலாது. சரி, இனிமே நவீன முறையில் இதை விட பயங்கரமா செய்யலாம். தமிழர்களே ஒன்று சேருங்கோ, ஒன்று சேர்ந்து படையை கட்டணும் என்ற எண்ணத்துக்கு வாங்கோ. இதை விட்டுட்டு உடனே இந்தியா படைய தமிழர் படைய கட்டுறோம், இந்தியாவுக்கே அடிக்கிறோம். முதல் எங்களை எதிர்த்து அங்கட விடுதலையை வேற வழி இல்லை. இந்தியாங்கட விடுதலை என்ன தரப்போதான்னு நினைக்கிறீங்களா? அழிச்சு கொண்டே இருக்கிறான். அவன் என்னத்தை தரப்போறான் உங்களுக்கு? அவன் சிஸ்டமேட்டிக்கா நீங்க அழிக்கணும்ன்றா பழைய இதுக்கு போய் பாருங்க. என்ன பேர் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்துல அதே எங்களுக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ராங்கான செய்தியை சொல்லி போட்டு போச்சு. தமிழ்கிட்ட பாப்புலேஷனை குறைக்கணும் அழிக்கணும் என்ற அன்றைக்கே முடிவெடுத்துப்பட்டுட்டுது. இந்திய பொலிசி வந்து வெரி டேஞ்சர் டு எங்களுக்கு தமிழர்களுக்கு டேஞ்சரான. சைனா எங்களுக்கு நட்பு நாடு வரும், உண்மையாவே வேற நம்புங்கோ. எங்கட அரசியல்வாதி எல்லாம் சைனாக்கு எதிராக அரசியல் செய்யறது பட்டாப்புல. ஜியோ பொலிட்டிக்கும் படி சைனா எங்களுக்கு உதவும். ஏனென்றா சைனாக்கு வேணும் இந்தியா பலவீனப்படணும். இந்தியா பலவீனப்படணும்டா தமிழர் பலம் பெறணும். தமிழர் அங்க இந்தியாவை பிரிச்சு ஆளணும். அதுக்கு சைனா விரும்பும். நாங்கள் சரியான முறையில பலம் பெறுற பட்சத்துல சைனா எங்களுக்கு உதவும். நாங்கள் ஒன்றுமே இல்லாம எங்களுக்கு உதவ அவன் தண்டை நாட்டை கெடுக்க போற அளவுக்கு வர மாட்டான். அவருக்கு எப்படியோ எங்களுக்கு உதவும். நாங்க பலம் பெறணும், ஆயுதத்துல பலம் பெறணும், படையில நாங்க படையை காட்டினா ஐரோப்பா எந்த மேற்கத்தியத்துக்கு வந்து அடிச்சு போட்டு போகலாம். இந்த மண்ணில எந்த நாடுகளும் வந்து அடிக்கிறேல. ஏனென்றா அப்படியான ஒரு சூழ்ச்சி இந்த நாடுகள் செய்து வச்சிருக்குது. இவர்களுக்கு அடிக்கணும் இந்த மண்ணில வந்து இறங்கி அடிச்சாலே பயத்திலே ஓடிடுவாங்க. எங்களை ஜப்பானுக்கு ஜப்பானை வேண்டிச்சினமெண்டா ஏன் ஜப்பானுக்கு அவட நட்பாயிருக்கணும் பயம், அவ்வளவுதான். தமிழர்களே, நாங்கள் எங்கட பலம் அறியாமல் ஜான மாதிரி சங்கிலிய காலில் கட்டி இருக்குது, அந்த அடிமை எண்ண புத்தியில இருக்கிறோம். பல பேர் இப்படித்தான் வந்து கதைச்சு கொண்டிருக்கணும், சிந்தனையை விதைச்சு கொண்டிருக்கணும். இப்படி இல்ல, தமிழர்கள் பலம் பெறணும், உலகத்தை ஆளணும். ஆள முடியும், டெஃபினட்டியா முடியும். ஒன்று சேருங்கோ. ஓகே, ஒரு பக்கத்தால பொருளாதாரத்துல நாங்க பலம் பெறுவோம், அடுத்த பக்கத்தால படையில பலம் பெறுவோம். என்ன பயம்? சரியா, பயப்படாங்க. உயிர் எப்ப போகும்? இன்றைக்கு போகும், நாளைக்கு போகும், யாருக்கு தெரியும்? 10 வருஷத்தால போகும், 50 வருஷத்தால போகும், யாருக்கு தெரியும்? தெரியாது. தயவு செய்து அந்த விலமதிப்பற்ற எங்கட கௌரவம், எங்கட தன்மானத்தை விட்டு எங்கட இழந்து போராடக்கூடாது. நாங்கள் உண்மையாக ஒரு உன்னதமான நிலைக்கு உலகம் போகணுமென்றா விடுதலை என்றது ஒரு இனத்துக்கு முக்கியமானது. எங்களுக்கு விடுதலை கிடைச்சால்தான் நாங்கள் போராட மாட்டோம். உலகத்தை பற்றி சிந்திக்க தோண்டும். இப்ப எங்களுக்கு எங்கட விடுதலையை பற்றி தோணுது. சரி, இந்த உலகம் உண்மையாவே நிம்மதியா இருக்கணும்ன்றா எல்லா இனங்களும் விடுதலை பெற்று இருக்கணும். இந்த இப்ப இருக்கிறது இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், அந்த மைண்ட் செட், கொலோனியல் மைண்ட் செட், ஆங்கில மொழியை பரப்புறது, தங்கட கலாச்சாரத்தை பரப்புறது, தங்கட எக்கனாமிக் சிஸ்டத்தை பரப்புறது, தங்கட திங்கிங் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கறது. இதுதான் அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். இது இப்போ ஒரு 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 உலகம் ஒரு பெரிய உன்னத நிலையில போய் ஜாது மூரே ஜாவரும் கேளி ரெண்டு சிந்திக்கிறதுக்கு இங்க எவனுக்கும் தைரியம் இல்லை, எவனும் அப்படியானவன் இல்லை. இந்த உலக சிஸ்டத்தையே தமிழர்கள் தான் மாற்ற முடியும். அதுக்குரிய வல்லமை இருக்கு. எங்கட மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். நாங்க அந்த பரம்பரையில வந்தது, சும்மா ஆக்கள் இல்ல. நாங்க கல்வியில சிறந்து விளங்கினோம், போர்ல சிறந்து விளங்கினோம், திறமையான ஒரு இனம். சும்மா இனிமேல் ஆயுதம் தூக்கலாம் மொட்டை பயல் கதைக்கிற கதை எழுதுகள் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் என்னண்டா டிக்டாக்ல இந்த வழியில போறபடியா எனக்கு கருத்தை தெளிவா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, சீரியஸா மொட்டை பயல்கள் தான் கதைப்பாங்க. இனிமேல் ஆயுத போராட்டம் வெற்றி அளிக்காது, சிங்களவன் அப்படி இவன் அப்படி என்று எவனுக்கும் அடிபணியாத இதுவும் வீரமும் துணிந்து போராடுங்கோ. எத்தனை ஆமிக்காரன் நாளைக்கு எங்கேயாவது தமிழ்ல பரப்பில கொர்லா யுத்தம் செய்தா அதே அவள ஆமியும் இராணுவ முகாமுக்குள்ள முடாங்குவான். ஏன் உணர மாட்டோம்? தயவு செய்து விடுதலையை நோக்கி பயணிக்கணுமா? படதேவை, பயங்கரமான ஒரு படதேவை. அடிப்பன் நாங்கள் இவங்களுக்கு.
சரி விதைப்பாங்க, துரோகி என்றுவாங்க. பெரும் ஒரு துரோகி பட்டாளத்தை விதைச்சிருக்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி. அது என்ன புனர்வாழ் முகாமில் பல பேரை எடுத்துருக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுருக்குறாங்க, மக்களை எடுத்து விட்டுருக்குறாங்க கன இடத்துல. இது பெரிய ஒரு நெட்வொர்க். சரி, குறைஞ்ச 5000 பேருக்கு மேலேயாவது அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்யறாங்க தமிழரை அழிக்கிறதுக்கு. நீங்க இதுல டிக்டாக்ல போனாலும் சரி, ஃபேஸ்புக்ல போனாலும் சரி, யூடியூப்ல போனாலும் சரி, நீங்க உண்ட கதைச்சிட்டீங்களா உங்களை சேறு பூசி இது இழிவுபடுத்தி வெளியே அனுப்பி போடுவான். நீங்களே இவன் கள்ளன் என்று நம்பாம போடுவீங்களா? அதுதான் தேசிய தலைவர் அண்ணாக்கு இப்ப நடக்குது அந்த குடும்பத்துக்கு. சரியா, கண்டவன் நின்றவன் எல்லாருமே வந்து இப்படி சொல்றப்போ இவ்வளவு ஒரு கீழ்த்தனமா போயிட்டோம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து ஓகே மாத்துங்க மனநிலையே. ஓகே, ஆயுத போராட்டம் உங்களுக்கு செய்யலான்ற உங்களோட இயலாமைன்ற வெளிப்பாடு. ஐயோ நாங்கள் இவ்வளவு சாவை கண்டுட்டோம். சாவை கண்ட என்ன? சாவை வந்து கொண்டே இருக்கும். நீங்க உங்களோட சகோதரத்தோட பிறந்தீங்களா, ஒரு காலத்துல உங்களோட சகோதரங்கள் எல்லாமே சாகிறத பாப்பீர்கள், அல்லது அதுக்கு முன்னுக்கு நீங்க சாவீர்கள். இதுதான் நியதி. சரியா, அந்த சாவை பார்த்து பயப்படுற இது எல்லாத்தையும் தூக்கிறீங்க. நாங்கள் இதெல்லாம் கடந்துட்டோம். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறது விடுதலை என்ற உணர்வும் போராட வேண்டிய காலம் தான் இருக்குது. இது போராட வேண்டிய காலம். 15 வருஷம் மொக்க பயல்களா இருக்கிறோம். எங்கட மண்ணில வந்திருந்து கொண்டு எங்கட இளைஞர்களை காலால தள்ளி விழுத்தி சாடிக்கிறான். எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு புத்த கோயில வந்து 4 அதாவது இந்த புத்த தர்மத்தை போதிக்க வேண்டியவன் வந்து அடாத்து பண்றான். கண்ணுக்கு முன்னுக்கு அநீதி. நீதி இல்லாத இடத்துல அநீதியை தட்டி கேட்க வேண்டிய எந்த உலகத்தின மனுஷனா இருந்தாலும் மற்றவன் கேட்கலன்னு நாங்க சும்மா இருக்கல. அது பாதிக்கப்படுற என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, என் தங்கச்சி, தயவு செய்து இந்த நாங்கள் போராடணும், முழுமையாக இதுல இறங்கி போராடணும்ன்றதுல தெளிவா இருங்கோ. நாங்க அடுத்த நிலைக்கு போகணும்ன்றா பட கட்டியே ஆகணும். நாங்க எதிரிகளை அழிக்கணும். உண்மையா சொல்றேன், அடுத்த நடக்க போறது இனிமே வரலாறுல தயவு செய்து இந்த ரக்ஸ் டீல் பண்றவ தமிழர் பிரதேசங்கள்ல இதை கேளுங்க. சீரியஸான மெசேஜ் ஃபார் யூ. ஓகே, ட்ரக்ஸ் டீல் பண்றவ, ஓகே, ஆல்கஹால் கடைகள் எல்லாமே இழுத்து பூட்ட பண்ணி வரப்போகுது காலம். தயவு செய்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்கோ. ரைட்டா? இந்த ரக்ஸ் செய்யறவ, போதைப்பொருள் செய்யறவ காணாம போவியல், அழிஞ்சு போவியல். விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போடுங்க. உங்களுக்கு அப்படி பயம்னு சொன்னா இல்லையண்டா விட்டுட்டு நல்ல பிள்ளையா இருங்கோ. முழு புகைத்ததோடக்க முழுக்கமே தடை பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டுது. ரைட், அது உருவாக போகுது. அதுக்கு மக்களே தயவு செய்து அடுத்த நிலைக்கு நாங்க போறதுக்கு தயாராகுங்க. இதை விட எனக்கு வேற பதில உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க முடியாது. எங்களுக்கு யுத்தம் தேவை. நாங்க வெல்ல வேணும். சும்மா இந்த வாயில வெளிநாட்டுல வந்து டிக்டாக்ல கதைச்சு கொண்டிருந்து சமூக வலைத்தளத்துல கருத்து சொல்லி கூட்டத்தை நடத்தி ஊர்வலத்தை நடத்தி ஒன்றுமே நடக்க போறது இல்லை. ஆயுத பலம் மட்டும்தான். அங்கே வன்னிக்குல இருந்து எப்படி தலைவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர வச்சாரோ வன்னிக்குல இருந்தோன்றான் செய்த ஆயுதத்தால மட்டும் அதிகாரத்தை அடைஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி சாத்தியம். இது தமிழகத்தோட சேர்ந்து செய்யணும். தெளிவாயிருங்க இந்த முறை. சரியா, தமிழகத்தின் பங்கு முக்கியமா வேணும். எங்களுக்கு அரசியலுக்காக ஒன்றும் வெட்டி பிடுங்க போறது இல்லை. சர்வதேச கோர்ட்ல வந்தாவே என்ன நடிகர் ஏதோ ஒரு பேர் மறந்து போனேன், அவர் வந்து ஐநா சபையில ஒர்க் அவுட் ஆகாது. ஐநா சபையில இந்த மனித உரிமை சபையில 15 வருஷமா அலைஞ்சு கொண்டிருக்கோம். என்ன கிடைச்சது எங்களுக்கு? யோசிச்சு பாருங்க மக்களே, ஒன்றுமே கிடைக்கல. 15 வருஷம் இந்த ஐநா சபையில அலைஞ்சு மனித உரிமை சபையில அலையிறோம். எங்களுக்கு இன அழிப்பண்டு சொல்றதுக்கு ஒரு நாய் இல்லை. எங்களுக்காண்டி கதைக்கிறதுக்கு ஒரு நாய் இல்லை. சும்மா காட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை போக வைக்கிறது, மீனக்கடை வைக்கிறது. அவன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுக்கறதுக்காண்டி, தண்ட தேவை அடைகிறதுக்காண்டி எங்களை பயன்படுத்துறான். வெற்றி அளிக்காது. மக்களே தயவு செய்து ஒருமையாங்கோ. அடுத்த நாங்க போராட்டம் செய்தே ஆக வேணும். இல்லையென்றால் எங்களுக்கு விடுதலை இல்லை. இப்பவே எல்லாத்தையும் காட்டி தூக்கி போட்டுட்டு சிங்களவனோட போய் உண்டாயிருப்பான். நானும் சிங்களவன் எல்லாரும் போய் உண்டாயிருப்போம். வேற வழி இல்லை. இப்படி நீங்க கதைச்சு கொண்டீங்க, இதுதான் நடக்கும். ஐநா சபைக்கு நாங்கள் அலைஞ்சு கொண்டிருக்கால ஒன்றுமே இல்லை. இதுதான் சத்தியமான உண்மை. எங்களுக்கு பட வேலை வருமானத்தான் விடுதலை சாத்தியம். மற்றபடி ஒன்றுமே தர போறது இல்லை. எத்தனை வருஷமா இந்த எங்களோட உறவுகளை நினைவு கூற முடியாம இருக்கிறான். இதுக்குள்ள எங்களை விடுதலையை பற்றி தருவாங்களா, எங்களோட அதிகாரத்தை பற்றி தருவாங்களா? எப்படி யோசிக்க முடியுது? அறிவு கட்ட முட்டாஜனமா நாங்கள். தயவு செய்து
போராட்டத்துக்கு போகணும்ன்ற மனநிலைக்கு வாங்கோ. திருப்பி அடிக்கணும் பார்த்து கொண்டு இருக்கல. அஞ்சு போலீஸ்காரரை போடுங்க. தமிழீழ பிறப்பில் இருக்க அத்தனை பேர் போலீஸ்காரனும் வீட்டுக்குள்ள இருப்பான், கேம்புக்குள்ள இருப்பான், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருப்பான். வந்து இப்படி செய்வானா? காலால உதாச்சி விழுத்தி எங்கடைய ஆக்களை சாடிப்பானா? எங்கட பொம்பளையில வா படுக்காண்டு கூப்பிடுவானா? எந்த போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? கதைக்கவே வெக்கம். எத்தனை தமிழ் பொம்பளையில போய் கூப்பிடுறான்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? ரத்தம் கொதிக்குது. ஏனண்டா நாங்க அவ்வளவு தேசிய தலைவருக்கு ஒரு ஆண் மகனா இருப்போம்டா. போராட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய நேரம் வந்துட்டுது. நாங்களும் படையை உருவாக்கி ஆகவே வேண்டிய நேரம் வந்துட்டுது. சரியோ, நாங்கள் இனிமே முன்னாள் போராளிய முன்னாள் தளபதிகள் என்று சொல்ற தயவு செய்து இருப்பாட்டுங்க. ஓகே, உண்மையான விடுதலை வேணுமா இறங்கி வேலை செய்யுங்க. இல்லையாண்டா கதைக்காதீங்க. உங்களை எனக்கு தூக்கி பிடிச்சு கதைக்கிறதுக்கும் ஆசை இல்லை. நாங்க ஒரு யுத்தத்தை சிங்களவனுக்கு மேல தொடக்கியே ஆக வேணும். பயந்து கொண்டு இருக்கிறவே பயந்து கொண்டு இருங்கோ. சாவுக்கு பயந்தவையா பயங்கோ. உங்களுக்கு தேவையில்லையா நாட்டை விட்டுட்டு ஓடி போங்கோ. சரி, இத புலம்பெயர் தேசத்துல இருந்து கதைக்கிறேன்னு நினைக்கிறீங்க. நான் மிக விரைவில் தமிழ் தேசத்துல இருந்து இதே செய்தியை இறுக்கமா சொல்ற அளவுக்கு வந்து நிப்பேன் பாருங்கோ. உண்மையாவே வெறுத்து போச்சு. உங்களுக்கு தெரியாது இங்க புலம்பெயர் தேசத்துல எப்படி எங்களை கட்டமைக்கப்பட்டு அழிக்கப்படுறோம். ஒவ்வொரு அமைப்புகளும் காணாமக்கப்படுறோம். ஒவ்வொரு அமைப்புகளுக்கு மேலே துரோகி பட்டம் கட்டி எங்களை அழிச்சு வெளியிலே அனுப்புறாங்க. பல பேருக்கு தெரியல. எனக்கு இதுக்குள்ள இருந்த தெளிவாக எப்படி கட்டமைக்கப்பட்ட துரோகம், எழுவானுக்குள்ள எவ்வளவு துரோகிகள் வந்தார்கள் என்று சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். அவ்வளவு எதிரிகள் முழுக்கம் புலனாய்வுத்துறை ஆக்களால கட்டமைக்கப்பட்டு உள்ளுக்கு அனுப்பப்படுறார்கள். ஒவ்வொரு அமைப்பையும் சிதறடிக்கிறது. ஒவ்வொரு அமைப்புக்கு மேலேயும் நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்கள் டிக்டாக்ல தொடங்கி முழு சமூக வலையத்துல ஊடகம், எந்த ஊடகத்துல போனாலும் முழு நபர்கள், நாங்க நம்புற நபர்கள்லாம் காலவாரி போட்டு போறதுக்கான அனுப்பப்படுறாங்க. மேற்குலகத்தால் ஒரு கூட்டம் அனுப்பப்படுது, ஸ்ரீலங்காவால் அனுப்பப்படுது, இந்தியாவால் அனுப்பப்படுது. ஏன் நாங்கள் தயவு செய்து எங்களோட அதிகாரத்தை அடையணும். 2 விஷயம், பொருளாதாரத்துல பலம் அடையணும். பல நிறுவனங்களை நாங்கள் உருவாக்கலாம். தமிழர்கள் தன்னெழுச்சியா நீங்க உருவாக்குங்கோ. 10 100 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உருவாக்குங்கோ. அமைப்புகளை, பொருளாதார நிறுவனங்களை உருவாக்குங்கோ, சாத்தியப்படுத்துங்கோ. இன்னொரு பக்கம் பட கட்டமைக்கணும்.